சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு காணொலியூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுக்குள் பரஸ்பர மரியாதை உள்ளது. வாஷிங்டன் பியாங்ஜாங் இடையிலான பதற்றத்தை தணிக்க ட்ரம்ப் தீவிர முயற்சி. பொருளாதார டி-டே தொடக்கம் ஈரானுக்கு உதவும் நாடுகளை தனிமைப்படுத்த வாஷிங்டன் வீசிய துணை தடைகள் விலை. பொருளாதார நெருக்கடியின் விளிம்பில் வாஷிங்டன் டொனால்ட் ட்ரம்பின் செலவீன கொள்கைகளுக்கு பெரும் சவால். விடிய விடிய முழங்கிய குண்டு சத்தங்கள். லெபனானில் கிராமங்களில் இஸ்ரேலிய படைகளின் தீவிர தகர்ப்பு நடவடிக்கை. வாஷிங்டனிடம் மட்டும் அதிகாரம் உள்ளது. தெற்கு லெபனானில் இத்தாலி படைகளை இறக்க பிரான்ஸ் முயற்சி. துருக்கி ராணுவ தளம் அங்கு இல்லை. சிரியாவின் இறையாண்மையில் தலையிட இஸ்ரேலுக்கு உரிமையில்லை. சிரியா அதிரடி விளக்கம். பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்திய உக்ரைன். ரஷ்ய எல்லைப் பகுதிகளில் கொழுந்துவிட்டு எரியும் தீ. வட கொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் ஆக்கப்பூர்வமான மற்றும் நேர்மறையான தனிப்பட்ட நல்லுறவை பேணுவது மிகவும் முக்கியமானது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தன்னை எப்போதும் மரியாதையுடன் நடத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய ட்ரம்ப் தானும் கிம்மும் இணக்கமாக செயல்படுவது இரு நாடுகளுக்குமே நன்மை பயக்கும் என கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பு போக்குகள் மற்றும் ஏவுகணை சோதனைகளுக்கு மத்தியில் இரு தலைவர்களுக்கும் இடையிலான நேரடி தொடர்பு மற்றும் ராஜதந்திர ஈடுபாடே பிராந்திய அமைதியை உறுதி செய்யும் முதன்மை காரணியாக திகழ்கிறது என வாஷிங்டன் கருதுகின்றது. சீனா மற்றும் ரஷ்யாவுடனான உலகளாவிய புவிசார் அரசியல் சவால்களுக்கு மத்தியில் வடகொரியாவுடனான மோதல் போக்கை தவிர்த்து தொடர்ச்சியான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதே தங்கள் நிர்வாகத்தின் முன்னுரிமை என்பதை ட்ரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான ராணுவ மற்றும் புவிசார் அரசியல் மோதல் 6வது மாதத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானுக்கு எதிராக மனித வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு மிக கொடூரமான மற்றும் கடுமையான பொருளாதார போரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடக பக்கத்தில் இதை பற்றிய அதிகாரப்பூர்வ பிரகடனத்தை வெளியிட்டுள்ள ட்ரம்ப் இது இதுவரை எந்தவொரு நாட்டின் மீது மேற்கொள்ளப்படாத மிக கடுமையான பொருளாதார டி-டே ஆகும். ஈரானிய பொருளாதாரத்தை உலகளவில் தனிமைப்படுத்தும் இந்த நடவடிக்கை மூலம் தெஹ்ரான் மீண்டும் அணு ஆயுத பெறவே முடியாது என குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு நிதி, விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அல்லது வர்த்தக வழிகள் மூலம் உயிர் நாடியாக உதவும் எந்தவொரு நாடும் அமெரிக்காவின் மிக கடுமையான பொருளாதார விளைவுகளையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக ஈரானுடன் பொருளாதார ரீதியாக பிணைக்கப்பட்டுள்ள சீனா, ஈராக் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுடனான அமெரிக்காவின் உறவுகள் கடுமையாக சோதிக்கப்படலாம் என பிரான்டைஸ் பல்கலைக்கழகத்தின் மத்திய கிழக்கு பொருளாதார பேராசிரியர் நாதர் ஹபீபி எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த துணை தடைகளின் பிரதான இலக்காக சீனாவை இருக்கும் என ஹபீபி சுட்டிக்காட்டியுள்ளார். சீன அரசு தனது நிதி மற்றும் வர்த்தக அமைப்புகளை அமெரிக்க தடைகளுக்கு பணிய வேண்டாம் என ஏற்கனவே எச்சரித்துள்ளதால் பெய்ஜிங் மீது அமெரிக்க தடைகளை அமல்படுத்துவது வாஷிங்டனுக்கு மிகப்பெரிய ராஜதந்திர சவாலாக உருவெடுக்கும். ஈரானுடன் நேரடியாக எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் ஈராக் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் அத்தியாவசிய தரைவழி வர்த்தகம் மற்றும் எரிசக்தி பரிமாற்றங்களை மேற்கொண்டு வருவதால் அவற்றுடனான வர்த்தக இணைப்புகளை முழுமையாக முடக்குவது அமெரிக்காவிற்கு எளிதான காரியமாக இருக்காது. ஈரானிய ஏவுகணை அச்சுறுத்தலை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் விதித்த திடீர் வர்த்தக தடை அமெரிக்காவின் அழுத்தத்தால் தூண்டப்பட்டிருக்கலாம் என்றும் இது பிராந்திய வர்த்தக சங்கிலியை முற்றிலும் முடக்கியுள்ளது என்றும் அவர் கணித்துள்ளார். ஈரானின் கச்சா எண்ணெய் கடத்தல், நாணய பரிவர்த்தனை ஆலைகள், போலி நிறுவனங்கள் மற்றும் பிற நாடுகளின் கொடிகளின் கீழ் இயங்கும் கப்பல் பதிவேடுகள் அனைத்தையும் உடனடியாக நிறுத்துமாறு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஈரானிய கச்சா எண்ணெயை வாங்கி வரும் சீன வங்கிகள் மற்றும் ஆசிய வளைகுடா நிதி நிறுவனங்களின் சர்வதேச பரிவர்த்தனைகளை அமெரிக்க டாலர் அமைப்பிலிருந்து முற்றிலுமாக துண்டிக்கும் தீவிர நடவடிக்கைகளை அமெரிக்க திரைசேரி முடக்கியுள்ளது. ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியிலான எண்ணெய் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு உலகளவில் எரிபொருள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க நாட்டின் மொத்த தேசிய கடன் வரலாற்று சாதனையாக முதன்முறையாக $40 டிரில்லியன் என்ற பிரமாண்டமான அளவை கடந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க கருவூலத்துறை வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி நிலுவையில் உள்ள மொத்த பொதுக்கடன் $40.5 டிரில்லியனை எட்டியுள்ளது. காங்கிரஸ் பட்ஜெட் அலுவலகம் கணித்திருந்த $39.4 டிரில்லியன் என்ற இலக்கை விட இது மிகவும் அதிகமாகும். சமூக பாதுகாப்பு, சுகாதார பாதுகாப்பு, வரி குறைப்புகள் மற்றும் மத்திய கிழக்கு மோதல்கள் தொடர்பான அரசின் கட்டுப்பாடு செலவினங்களால் கடன் இந்த உச்சத்தை தொட்டுள்ளது. அமைதி காலத்திலும் அமெரிக்க ஆண்டுக்கு $2 டிரில்லியன் பற்றாக்குறையை சந்தித்து வருவதாக புரோக்கிங்ஸ் நிறுவனத்தின் ஆய்வாளர் ஜெசிகா ட்ரேட் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜிடிபியில் 3.4% ஆக இருந்த பற்றாக்குறை தற்போது 6.7% உயர்ந்துள்ளது. கடன் வாங்கும் செலவுகள் மற்றும் வட்டி விகிதங்கள் அதிகரித்துள்ளதால் 2007 ஆண்டிற்கு பிறகு நீண்டகால கருவூல பத்திரங்களின் வருவாய் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. அரசு கடன் அதிகரிப்பதால் வணிக நிறுவனங்களுக்கு நுகர்வோருக்குமான கடன் வட்டி விகிதங்கள் உயர்ந்து நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
தெற்கு லெபனானின் பல பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் மற்றும் தரைப்படை பிரிவுகள் இரவோடு இரவாக தீவிர வான்வழி மற்றும் பீரங்கி தாக்குதலை நடத்தியுள்ளதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. நபாத்திய மற்றும் டயர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தொடர் தாக்குதல்கள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட தகர்ப்பு நடவடிக்கைகளால் பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. நபாத்திய அல் பஃப்கா மற்றும் தாஃப்கேட் கபார் ரெமான் பகுதிகளின் வடக்கு புறநகரில் அமைந்துள்ள வியூக முக்கியத்துவம் வாய்ந்த அலியல் தாக்கர் குன்று மற்றும் அருகிலுள்ள அல் தப்ஷே பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ச்சியான குண்டுவீச்சுக்களை மேற்கொண்டன. வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து அதிகாலை நேரம் முழுவதும் குறிவைக்கப்பட்ட பகுதிகள் மீது இஸ்ரேலிய தரைப்படையினர் இடைவிடாமல் பீரங்கி தாக்குதல்களை நடத்தினர். டயர் மாவட்டத்தின் மஜ்தல் ஜூன் மற்றும் அல் மன்சூரி ஆகிய நகரங்களில் இரவிலும் விடியற்காலையிலும் இஸ்ரேலிய படைகள் தீவிர கட்டுப்படுத்தப்பட்டு தகர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதோடு அப்பகுதிகள் மீது பீரங்கிகளாலும் தாக்குதல் நடத்தினர். லெபனான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இடையிலான பரந்த ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் முட்டுச்சந்தில் முடிந்துள்ள நிலையிலும் 8வது சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கான தேதிகள் எதுவும் அறிவிக்கப்படாத சூழலிலும் லெபனான் ராணுவத்தை வலுப்படுத்துவதற்கான சர்வதேச மாநாட்டை நடத்த பிரான்ஸ் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றது. லெபனான் ராணுவத்திற்கு தேவையான நிதி வழங்கல், பயிற்சி மற்றும் நவீன தளவாட ஆதரவை வழங்குவதற்காக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரோன் வரும் செப்டம்பர் 17 அன்று பாரிஸில் ஆயத்த கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பு கடிதத்தை லெபனான் அதிபர் ஜோசப் அவுனுக்கு அவர் அனுப்பியுள்ளார். லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ரோம் நகருக்கு அவசர பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் வியாழக்கிழமையன்று இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனியை சந்திக்க உள்ளார். தெற்கு லெபனானில் அமைக்க திட்டமிட்டுள்ள இடைநிலை பாதுகாப்பு மண்டலத்தில் ஆயுத குறைப்பை மேற்பார்வையிடும் நாடுகளின் பட்டியலில் இத்தாலி முன்னிலையில் உள்ளது. லெபனானுக்கான அமெரிக்க பணிக்குழுவின் தூதுக்குழுவிடம் பேசிய லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபி பெரி இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தி அதன் படைகளை சர்வதேச எல்லைக்கு பின்வாங்க செய்வதற்கான அரசியல் மற்றும் ராஜதந்திர செல்வாக்கு வாஷிங்டனிடம் மட்டுமே உள்ளது என காரமாக தெரிவித்துள்ளார். சிரியாவின் இட்லிப் பிராந்தியத்தில் அமைந்துள்ள அபு எல் துஹூர் விமானப்படை தளம் மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் வான்வழி தாக்குதலுக்கு எந்தவிதமான நியாயமான காரணமும் இல்லை என சிரியாவின் வெளியுறவு அமைச்சர் அசாத் அல் ஷைபானி கடுமையாக கண்டித்துள்ளார். அங்கு துருக்கிய ராணுவ தளம் அமைக்கப்பட்டு வருவதாக இஸ்ரேல் சுமத்திய குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக நிராகரித்துள்ள சிரியா சர்வதேச ஊடகமான ஆக்சியோஸுக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் இந்த விவகாரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான அபு எல் துஹூர் தளம் பெரும்பாலும் காலியாக இருந்தது என்றும் போரின் போது சேதமடைந்த வசதிகளை சீரமைக்கும் பணிகள் மட்டுமே சிரிய வான்படையால் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வந்தன என்றும் அல் ஷைபானி தெளிவுபடுத்தியுள்ளார். தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு துருக்கி ராணுவ அதிகாரிகள் அப்பகுதியை பார்வையிட்டதை ஒப்புக்கொண்ட அவர் அது சவுதி அரேபியா, ஜோர்டான், கத்தார் மற்றும் ரஷ்யாவுடனான வழக்கமான ராணுவ பயிற்சி மற்றும் நிபுணத்துவ பரிமாற்ற ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியே என விளக்கம் அளித்தார். சிரியா ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடு. துருக்கி உட்பட எந்தவொரு நட்பு நாட்டுடனும் ராணுவ கூட்டணி வைக்க டமாஸ்கஸுக்கு முழு உரிமை உண்டு என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு போக்கு மத்திய கிழக்கு நிஸ்திரத்தன்மைக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்குவதாக வாஷிங்டனிடம் சிரியா நேரடியாக தெரிவித்துள்ளதாகவும் பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு தயாராக இருந்தாலும் பதற்றத்தை தணிப்பது இருதரப்பு பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் 4-5 ஆண்டுகளை எட்டியுள்ள நிலையில் தலைநகர் கிவ் மீது ரஷ்யா நடத்திய கொடூரமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் குறைந்தபட்சம் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் கீவில் உள்ள பிரபல சந்தை, குடியிருப்பு வளாகங்கள் மற்றும் தொழில்துறை முனையங்கள் முற்றிலுமாக தீப்பிடித்து நாசமாகின. இதனிடையே ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பிராந்தியத்தில் அமைந்துள்ள முக்கிய ஏவுகணை எரிபொருள் உற்பத்தி நிலையத்தின் மீது துல்லிய தாக்குதல் நடத்தி அளித்துள்ளதாக உக்ரைன் ராணுவம் அறிவித்துள்ளது. ரஷ்ய படைகள் ஏவிய ஏவுகணைகள் விழுந்து கிவ் நகரின் முக்கிய வணிக சந்தை மற்றும் தொழில்துறை பகுதிகள் தீக்கிரையாகின. இந்த தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்ததுடன் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உக்ரைனிய ஆயுத படைகளின் பொதுப்படை பிரிவு வெளியிட்டுள்ள தகவலின்படி ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பகுதியில் இயங்கி வரும் காமின்ஸ்கி ஏவுகணை திட எரிபொருள் உற்பத்தி ஆலையை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உரகன், ஸ்மெர்ச் மற்றும் டொர்னாடோ எஸ் போன்ற ரஷ்யாவின் முக்கிய ஏவுகணை அமைப்புகளுக்கு தேவையான எரிபொருளை இந்த ஆலையை தயாரித்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.